OnePlus Nord rare piece unboxing. OnePlus தரப்புலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய லோ பட்ஜெட்டில் ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நேம் கூட பார்த்தீங்கன்னா OnePlus Nord அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த மொபைல் வந்து இப்போதைக்கு நம்ம கையில் அன்பாக்சிங்க்கு வந்திருக்கு. அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பான வேரியன்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM. நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி கொண்டது. அண்ட் இன்னொரு வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB இன்டர்னல் மெமரி கொண்டதாக இருக்குது. பட் நான் இப்போ பர்ச்சேஸ் எனக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் மட்டும்தான். இந்த மொபைல் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு Qualcomm Snapdragon 765G இந்த ப்ராசஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு கேம் சேஞ்சிங் ப்ராசஸர். கேமுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேசர் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து நான் கேம் விளையாடும் போது ரொம்ப ஆசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிது. எஸ்பெஷலி நான் PUBG தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே இப்போ PUBGக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் வாங்குறாங்க. அண்ட் 2 கலர்ஸில் வந்து இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு கிடைச்சது வந்து இந்த கிரே கலர் தான். நான் ஆசைப்பட்டது ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமிங்கில் எனக்கு கிடைச்சது இந்த கிரே கலர் தான். சரி டைமிங் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இதே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா OxygenOS பேஸ்டு Android 10 தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோடைய திக்னஸ் வரும்போது 8.2 mm திக்னஸ் தான் இருக்குது. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 184 கிராம் 6.44 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20:9. OS பேஸ்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து Android 10 வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து கொடுத்துருக்கிறது என்னென்னா 30 மினிட்ஸுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 70% வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கே தெரியும். ஏன்னா நான் இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இந்த மொபைலை பற்றி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கேமை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 4115 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதோடைய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு தாங்குமா இல்லையா அப்படின்றத நான் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி OnePlus மொபைலில் பேட்டரி கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி பார்த்தா இந்த மொபைலுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய ரேர் கேமராவில் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சல் கொண்டதாகவும் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ரேர் கேமரா வந்து 8 மெகாபிக்சல் கொண்டதாகவும் டெப்த் சென்சார் கொண்ட கேமரா வந்து 5 மெகாபிக்சல் கொண்டதாகவும் மைக்ரோ லென்ஸ் கொண்ட கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கொண்டதாகவும் இருக்குது. அண்ட் இதோடைய ஃப்ளாஷ் அப்படின்னு பார்த்தோம்னா டூயல் LED ஃப்ளாஷ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இதில் டூயல் LED ஃப்ளாஷ்லாம் கிடையாது. ரேர் கேமரா அதாவது பேக் கேமராவுக்கு மட்டும்தான் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுக்கு அந்த டிஸ்பிளேல ஏதோ ஒயிட் கலரில் எரிஞ்சு அதான் ஃப்ளாஷ் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர் ஜூம் X2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 மடங்கு வந்து நீங்கள் சூப்பர் ஜூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேர் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா 240 ஃப்ரேம் பர் செகண்ட் 1080p நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது நிஜமாலே ஆசம் பர்ஃபார்மன்ஸ் தான். செல்ஃபி கேமராஸ்ன்னு பார்க்கும்போது 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் இருக்கிற சோனி சென்சார் போட்ட ஒரு கேமராவும் அண்ட் 8 மெகாபிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட் ஆங்கிள் உள்ள ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதோடைய வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா 4K அப் டு 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய இமேஜ் குவாலிட்டின்னு வரும்போது மற்ற மொபைல் கூட கம்பேர் பண்ண வரைக்கும் நான் பார்த்ததுல இந்த இமேஜ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஷேடோஸாக தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஈவன் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த 5D கேமராவுடைய சாம்பிள்ஸும் இங்கே நான் போட்டிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பட் இது ஒரு ரா குவாலிட்டி இமேஜ் அப்படின்றதுனால இதோடைய பிக்சர் குவாலிட்டி வந்து இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் எடுத்து எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்சர் குவாலிட்டி பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் இதோடைய செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது பேக் கேமராவை காட்டிலும் செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஒய்ஃபை NFC ப்ளூடூத் இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் உங்கள் ஹேண்ட் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது நார்மல் மூட், வைப்ரேட் மூட், சைலண்ட் மூட் இப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அது நீங்கள் உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் மீட்டிங்கில் இருக்கீங்கன்னா ஈஸியாக உங்கள் மொபைல் வைப்ரேட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா போதும்.
டாப்புக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணினா டேரெக்டாக அந்த மொபைல் வந்து சைலண்ட்டுக்கு போயிடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஃப்ரெஷிங் டைம் 90 GHz அந்த ஸ்பீடில் வந்து ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராகவே மொபைல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. பட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மொபைல் வந்து எந்த அளவுக்கு தகுதியானது அப்படின்றது தெரிய வரும். சென்சார்ஸ் அப்படின்னு வரும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரோமீட்டர் சென்சார் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் காம்பஸ் கொடுத்துருக்காங்க, கைரோஸ்கோப் சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆம்பியன்ட் லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ப்ராக்சிமெட்ரி சென்சார் கொடுத்துருக்காங்க, சென்சார் கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியும் நினைக்கிறேன். சார்ஜிங் கேபிள்னு வரும்போது சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோடைய நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டூயல் சிம் ஸ்லாட், ஒன்று வந்து 4G சிம், இன்னொன்று வந்து சிங்கிள் 5G சிம்மாக கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5G நெட்வொர்க் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தான் 5G கிடைக்கலையா, அதனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் இந்த மொபைலுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27,990 rupees அப்படின்ட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஒரு சில நாள் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அது இருக்கிற டைமிங்கும் பார்த்தீங்கன்னா 1 minute 2 minute தான் அவைலபிள் அப்படின்னு வந்த உடனே அடுத்த 1 minute பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு வந்துடுது. அதனால் ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ண முடியும் உங்களால் ஆன்லைனில். நானே இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிவ் யூர் சப்போர்ட். நீங்கள் OnePlus ஃபேனாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இந்த மொபைலில் இருந்த மாதிரி தெரியல. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வழக்கமாக எல்லா OnePlus மொபைலுக்கும் எப்படி ஆடியோ ஜாக் வந்து எல்லா மொபைலையும் யூஸ் பண்ணுற ஆடியோ ஜாக் யூஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி இந்த OnePlus மொபைலையும் ஆடியோ ஜாக் கேபிள் இன்சர்ட் பண்ணுற பின் கிடையாது. பாய். அண்ட் இதோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது டூயல் சிம் ஸ்லாட் போடுற மாதிரியான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டூயல் 4G சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி சிங்கிள் 5G சிம் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை சுற்றி எங்கே 5G நெட்வொர்க் கிடைக்குதோ அங்கே நீங்கள் 5G இதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் தான் 5G கிடையாது, அதனால் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கவே இல்லை. சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு 10 ரூபா போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. நான் வெளிநாட்டில் போய் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உனக்கு ஓகேவா? கேமரா எடுத்து போகலாமா? ஓகே. சரி, ஓகே.